தமிழ் திரையுலகின் தனித்துவம் மிக்க பாடலாசிரியர். முதல் மாலை மாற்று பாடலை தமிழில் எழுதிய பெருமை மிக்கவர். கிக்கி எனும் ஒரு மொழியையே உருவாக்கியவர். தமிழில் மென்தமிழ், இன்தமிழ் என பல தமிழ் நாம் அறிந்திருக்கிறோம். இருந்தும் மீன் தமிழ் என்று தமிழை கணினி ஏற்றி பெருமை செய்தவர். எங்களுடைய பள்ளியின் ஆலோசனை குழு உறுப்பினர்களில் ஒருவராக விளங்கக்கூடிய திரு மதன் கார்கி அவர்களை உரையாற்றும்படி அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு அழகான ஒரு சந்திப்பு இன்னைக்கு. ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்க எல்லாருக்கையும் பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த நிகழ்வு. அதோட முக்கியமா அனில் சொன்ன மாதிரி இந்த பாடலை அது மாதிரியான ஒரு உலக அரங்கில் அரங்கேற்றின இந்த குழந்தைகள் அவங்க எல்லாம் இங்க வந்திருக்காங்க. அவங்கள பாராட்டுறதுக்கான ஒரு நிகழ்வாகவும் இங்க நான் பாக்குறேன். அனில் முன்னாடி அபிநாத் சொன்னாரு. அபிநாத்துக்கு எனக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு நண்பர். தொடர்ந்து அவங்களோட பள்ளி கூட நிறைய கல்வி தொடர்பான திட்டங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுடைய பள்ளியோட நிர்வாகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குடும்பம், ஒரு நல்ல குடும்பம் எப்படி இயங்குமோ அது மாதிரி ஒரு பள்ளி இயங்கிக்கிட்டு இருக்கும். எல்லாரும் ஒரு உறவுகள் மாதிரி அவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க முன்னெடுத்திட்டு போறது. அது மட்டும் இல்லாம அவங்களோட பள்ளி அப்படின்றது மட்டும் இல்லாம அவங்கள சுத்தி இருக்கிற மிச்ச பள்ளிகள்ல இருக்கிற குழந்தைகள் எல்லாமே பெனிஃபிட் ஆகணும்ட்டு அவங்களோட ஒவ்வொரு திட்டமும் எனக்கு தெரியும். சோ கற்கோன்னு ஒரு திட்டம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அரசு பள்ளிகள்ல இருக்கிற குழந்தைகளும் அவங்களோட பள்ளியில இருக்கிற குழந்தைகளும் இணைந்து படிக்கிற மாதிரியான ஒரு திட்டம். இது மாதிரி நிறைய புது புது திட்டங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பள்ளிக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அபிநாத் பேசும்போது சொன்னாரு, இந்த பாட்டு முதல்ல அவர் எங்கிட்ட கேட்கும் போது குயின் மீரா பள்ளிக்கு ஒரு பாட்டு பண்ணணும்னு சொன்னாரு. அப்ப சொன்னப்போ அவர் தான் தயாரிக்கிறாரு. அவர் சொன்னா நான் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனா நான் அவர்கிட்ட கேட்டேன், இது ஒரு பொதுவா இருக்கலாமா, எல்லா மாணவர்களுக்காக கொண்டு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ உடனே அவர் எதுவுமே தயக்கமே இல்லை, பண்ணுங்க, என்ன செலவானாலும் நான் பண்றேன் அப்படின்னாரு. சோ அந்த ஒரு மனசு உடனே ஏத்துக்கிறது. ஏன்னா இது எனக்கு அப்பா சொல்லி கொடுத்தது. நான் திரைத்துறையில இருக்கிற நிறைய பாடல்கள் பார்த்தவங்க எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஒரு சான்று ஒண்ணு சொல்றேன். ஒரு படத்துக்கு ஒரு பாடல் எழுதிட்டு இருக்கும் போது மணிரத்னம் அவர்கள் நான் எழுதியிருந்தது ஒரு பெண்ணோட பேரை வச்சு எழுதியிருந்தேன் அந்த பாட்டை. அந்த பாட்டு அப்படிதான் ஆரம்பிக்கும், காமினின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல ஆரம்பிக்கும். அவர் காமினி வேணாம், வேற ஏதாவது பொதுவான வேர்ட் போடுங்க அப்படின்னாரு. சார் அழகா இருக்கே சார் அப்படின்னா, இல்ல காமினின்னு போட்டீங்கன்னா அந்த பெண்ணுக்கு மட்டும் தான் போகும், நீங்க ஏதாவது புது வேர்ட் போட்டீங்கன்னா எல்லாருக்கும் போகும்னு ஒன்னா அழகியேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை மாத்தினேன். அது மாத்தின உடனே அது எத்தனையோ பெண்கள் அதை கேட்கும் போது அவங்களுக்காக எழுதின பாட்டை அவங்க உணர்ந்துகிட்டாங்க. மாணவர்களுக்கு ஒண்ணு பண்ணும்போது ஒரு குயின் மீரான ஒரு பள்ளிக்குள்ளன்னு மட்டும் சுருக்காம இதை நம்ம தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க விரிக்கணும் அப்படின்ற அந்த கனவு அபிநாத் அன்னைக்கு ஒத்துக்கலைன்னா நடந்திருக்காது. முதல் நன்றி அபிநாத்துக்கு தான். அனில் கூட என்னோட உறவு பத்தி சொன்னாரு அபிநாத். அனில் ஒரு நாள் தான் சொன்னாரு, ஒரு நாள் இல்ல, ஒரு நிமிடம் தான் நடக்கும். நான் ஒரு வரிகள் அவருக்கு அனுப்பிச்சேன்னா ஒரு நிமிடத்துல என்ன கூப்பிட்டுட்டு இதான் மெட்டு, எப்படி இருக்குது இந்த மெட்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்பாரு. இந்த பாட்டுக்கும் அப்படிதான் நடந்துச்சு. எந்த பாடல் நான் கொடுத்தாலும் ஒரு நிமிடத்துல அதை அப்படியே படிச்சுட்டு மெட்டு கொடுப்பாரு. அப்பாவோட நாட்படு தேரல் சீரீஸ் நாங்க ஆரம்பிச்சப்ப முதல் பாடல் அனில் ஸ்ரீனிவாசன் தான் இசையமைச்சிருந்தாரு. இந்த இரவு தீர்வதற்குள்ளேன்ற அந்த பாட்டு. அவரும் அதே மாதிரி ஒரே ஒரு மெட்டு தான் அனுப்பிச்சாரு. நிறைய இசையமைப்பாளர்கள் கூட அப்பா வேலை பார்த்தாங்க. நிறைய பேர்கிட்ட பல மெட்டுகள் வாங்கிட்டு தேர்வு பண்ணுவாங்க. ஆனா அனில் ஸ்ரீனிவாசன் முதல்ல அனுப்பிச்ச மெட்டு அதை கேட்டுட்டு அப்படியே ஓகே பண்ணிட்டு அதான் முதல் பாடலா வெளியே வந்துச்சு. அவருடைய இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இசையில அவர் கூட சேர்ந்து நிறைய இப்ப தமிழ் இசை பாடல், இந்த மார்கழி இதுல ஒரு கச்சேரி ஒண்ணு பண்ணோம். ரீசெண்டா தமிழ் பாடல்கள், புதுசா எழுதின தமிழ் பாடல்களை அவரும் சிக்கில் குருச்சரணம் கொண்டு வந்தாங்க. இசையில, கல்வியில நிறைய புதுமைகள் பண்ணிட்டு இருக்காரு. ராப்சடின்ற அவருடைய ஆர்கனைசேஷன் இசை மூலமா கணிதம் எல்லா பாடங்களையும் சொல்லி கொடுக்குறாங்க. அறிவியல் இது எல்லாத்தையும் பல லட்சம் மாணவர்கள் அதுல இணைஞ்சிருக்காங்க. அவர் சமீபத்துல குரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காரு. உலகத்துல இருக்கிற சிறந்த அறிவுல இருக்கிற ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் எல்லாரையும் ஒன்றிணைச்சு தமிழ்நாட்டுல ரிமோட்ல கிராமங்கள்ல இருக்கிற மாணவர்களையும் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, MIT யூனிவர்சிட்டி மாதிரியான யூனிவர்சிட்டிஸையும் அங்க இருக்கிற ப்ரொஃபசர் சொல்லி கொடுக்கிற மாதிரியான ஒரு திட்டம், ரொம்ப பெரிய ஒரு திட்டம் அது. அது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரியான ஆட்கள் கூட சேர்ந்து இது மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன் இது ஆரம்பிச்சது, இந்த வரிகள் எப்படி வந்துச்சுன்னா, நான் ரொம்ப எளிமையா இருக்கணும் இந்த பாட்டு. எனக்கு கிருஷ்ணமூர்த்தி, ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட சில
சில உரைகள் வந்து கேட்டிருக்கேன். அதுல வந்து அச்சம் இல்லாத கல்வி அப்படின்றத ஃபியர்லெஸ் எஜுகேஷன்ன்றத பத்தி அவர் பேசுறது, இது மாதிரியான சில விஷயங்களை என்ன முதல்ல இன்ஸ்பயர் பண்ணிச்சு இந்த பாட்டு எழுத ஆரம்பிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம மாணவர்களை எங்க பொசிஷன் பண்றோம், நம்ம மனிதர்களை நம்ம எங்க பாக்குறோம், நம்ம மனிதர்கள் வந்து எல்லாம் அந்த ஃபுட் செயின்ல நம்ம டாப்ல இருக்கோம், மிச்ச எல்லா மிருகங்கள் விலங்குகள் எல்லாம் நமக்கு கீழே இருக்கு, மத்த எல்லா உயிரினங்கள் கீழே இருக்குன்னு பார்க்காம நம்மளும் இங்க இருக்கிற இந்த உயிரினங்கள் மாதிரிதான், ஒவ்வொரு உயிரினம் மாதிரிதான் நாமளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் பண்ணிட்டு ஒரு ஹியூமிலிட்டியை கொண்டு வந்துட்டு அந்த ஹியூமிலிட்டியை வந்து இருந்து நம்ம இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சதுதான் இந்த அன்பே எங்கள் பாதை அப்படின்ற இந்த பாட்டு. இதுல அந்த யூனிசெஃபோட அந்த நிர்வாகிகள் அரிகாத்தோ இன்டர்நேஷனல் பத்தி சொன்னாரு. அந்த ஆர்கனைசேஷன் பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து ஜப்பான்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு பல லட்சம் குடும்பங்கள், 10 லட்சத்துக்கு மேல குடும்பங்கள் வந்து அவங்களோட ஒருவேளை உணவை சாப்பிடாம அந்த உணவுக்கு ஆகிற தொகைய குழந்தைகளுக்காகன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சோ இந்த நிறுவனம் வந்து யுஎன் கூட இணைஞ்சு வேலை பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம். இது மாதிரியான ஆட்கள்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது மாதிரியான ஒரு மேடையில நம்ம குவீன் மீராவோட குழந்தைகள் வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது, அனிலோட இசையில அந்த குரல் அந்த அரங்குல வந்து கேட்கும் போது, தமிழ் கேட்கும் போது அவ்வளவு வந்து மகிழ்ச்சியா இருந்துச்சு. நம்ம ஒரு கனவு, ஒரு சின்ன கனவு வெளியில போகுது, வெளிநாடுகளுக்கு போகுது, இவ்வளவு ஒரு பெரிய மேடைக்கு போகுதுன்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இன்னைக்கு அப்பா வந்து இந்த குழந்தைகளை குழுவை வாழ்த்த வந்திருக்காங்க. அனில் வந்து ரொம்ப எப்பவும் போல ரொம்ப பணிவா சொன்னாரு. நான் அனில் மாதிரி, ராமாயணத்துல அனில் மாதிரி இந்த அனில்னு சொன்னாரு. அந்த அனில் வந்து கொஞ்சோண்டு மணலை கொண்டு போயிட்டு அந்த பாலத்துக்கு தூவுச்சு. ஆனா இந்த அனில் தான் அந்த பாலமே. அனிலோட அந்த முயற்சி இல்லைன்னா இந்த நிகழ்வு இல்லை. சோ அனிலுக்கு என்னுடைய நன்றி. என் குழந்தைகள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சார்பிலே எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். இப்போது நம் நிகழ்வின் மைய நிகழ்வான பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழவிருக்கிறது. நன்றி.